ஹாய் கைஸ், பல நாளுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நார்மலாக இருக்கிற லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல்னால் எப்போவுமே ஸ்டோரி ரொமான்ஸுங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த ட்ராமாலே அப்படி தான். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கிங் த லேண்ட் ஹீரோ அவர் நடிச்சிருப்பார். ஸோ அழகுக்கும் பஞ்சம் இல்லை, அப்படியே ரொமான்ஸுக்கும் பஞ்சம் இல்லை. சூப்பரான ட்ராமாவாக இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கூகுளோட ரேட்டிங்ஸ் கூட நல்லா ஹையாகவே இருந்துச்சு. வர்த்தான ட்ராமா தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நாங்கள் டிஜே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு நல்லா நனைஞ்சிட்டு வெளியே நின்றுட்டுருக்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு உள்ள ஒருத்தர் யாரோ படிச்சுட்ருக்காங்க. அந்த பொண்ணு மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டுருக்க கூட இன்னொரு பொண்ணு வந்து நின்றுக்கிறா. அவங்க காலில் பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக நின்றுட்டுருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டார். வாழெல்லாம் எடுத்துகிட்டு அவர் அப்படியே ரெடியாக நின்றுட்டுருக்க. வெளியே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர்னு அதே சவுண்டு தான். நீங்கள் தானே முன்னாடி இருந்தவரையும் கொன்னது, இப்போ என்ன வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இவர் என்னதான் பயமாக இருந்தாலும் அப்படியே கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வெளியே பார்த்தீங்கன்னா யாருமே காணோம். இவர் உடனே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க. அங்கே தண்ணி மட்டும் தெரியுது. அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆறாட்டம் இருக்குது. அங்கே போய் நிற்கிது. இவர் அங்கே போய் நின்று பார்த்தா அங்கேயும் மாஸ்டர் மாஸ்டருங்க சவுண்டு. என்னடான்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே 2 பிள்ளைக்கு அப்படியே மூழ்கிட்டு இருக்காங்க. சரி இவர் பாவம் காப்பாற்றலான்ட்டு கையை கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு இவர் அப்படியே உள்ளே 2 பேரும் மாற்றி இருக்க. இங்கே குழந்தைகள் அலறிட்டு இருக்காங்க. என்னடா அப்படியே நிறுத்திட்ட, மேலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணை சிரிச்சுட்டு அவ்வளவுதான், நான் அடுத்த வாரம் சொல்கிறேன்னு முடி வைக்கிறா. இவ தான் நம்ம ஹீரோயின் தாமி. அங்கே இருக்க எல்லா பிள்ளைகளும் கதை சொல்லிட்டு இவளுக்கு பரிசு கொடுத்துட்ருக்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு இப்போவே கதையை முழுசாக சொல்லும்போது, இல்லை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன், நீ அடுத்த வாரம் வந்து கேட்டுக்கோ அப்படின்ட்டு இந்த பிள்ளை சொல்லுது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நான் உனக்கு காசு தரங்கும் போது நம்ம தாமி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் அப்படின்ட்டு சொல்லிடுறா. இவ டக்குன்னு காசை மூஞ்சில விட்டு எரிஞ்சிடுறா. கூட இருக்க பொண்ணுங்களை என்ன திமிரு உனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கன்ட்டு அவளை கத்திக்கிட்டு இருக்க. நீ ஓகே தானேன்ட்டு தாமியை கேட்குறாங்க. இந்த நான் அட்வான்ஸாக வச்சுக்கிறேன், அடுத்த வாரம் வந்து நீ கதை கேட்டுக்கோ என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கூச்சத்துக்கே பேர் இல்லாமல் போயிட்டுருக்கா. இங்கே எல்லாம் இந்த காசு என்னடி பண்ணுவாங்க போது, நான் 1 லட்சம் ரூபாய் சேர்த்தணும், என்னோட ஆசையே அதுதான் அப்படிங்கிறாங்க தாமி. 1 லட்சம் ரூபாய் வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்களை பேசிக்கிட்டு இருக்க. பூச்சாண்டிங்கிற மாதிரி ஐயோ கோட் மேட் வந்துட்டாங்க, கோட் லேடிஸ் வந்துட்டாங்கன்ட்டு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டை இவங்க பண்ண வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க போல், டியூட்டிக்கு வராமல் ஏதோ ஓபி அடிச்சிட்டு இருக்குதுங்கன்ட்டு இதுக்கெல்லாம் உள்ளே நின்றுட்டுருக்க. எல்லாரும் சொல்கிறாங்க வேண்டான்ட்டு. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் பரவாயில்ல நான் ஓப்பன் பண்ணுறேன், அவங்க போயிருப்பாங்கன்ட்டு ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ஹெட்டோட தலையிலேயே வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அங்கே ஹெட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க வாங்கினாங்களே கதை புக்கு அதை அப்படியே படிச்சுட்டாங்க. சரி இப்போ இந்த வேலை யார் பண்ணது அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு இருக்க. எல்லாம் ஒன்றுக்கு விட்டு கொடுக்காம இருக்காங்க. நீ போய் அதை கொண்டு வா அப்படின்ட்டு சொன்னோடனே அவங்களும் போகிறாங்க. இப்போ அந்த பொம்மை வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க இது ஏதோ ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்குது, இதுக்குள்ளே யார் போய் சொன்னவங்க கை வச்சாலும் அந்த உள்ளே இருக்க சைத்தான் அவங்க கையை கடிச்சிடும். ஒவ்வொருத்தவங்களாம் வேங்கினோடனே எல்லாத்தோட மூஞ்சி போவோம் சின்ன பிள்ளைகளில் மாறிடுச்சு. அதில் ஒரு பொண்ணு வச்சுட்டு எடுக்கிறா, ஐயோ எனக்கு கடிக்குது அப்படிங்கிறா. அப்போ இவ போய் சொன்ன மாதிரி தான் அர்த்தமாயிடும். இன்னொரு பொண்ணு வச்சுட்டு எடுக்கிறா, ஐயோ கடிக்குதுன்னு இருக்கா. இப்படியே எல்லாரும் கை கடி வாங்கிட்டு இருக்க. நம்ம தாமியோட கை மட்டும் உள்ளே போயிட்டு அவள் எதையோ அப்படியே கை எடுத்துடுறா. பட் அவள் கைக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை. இவள் மட்டும்தான் உண்மையை சொல்லியிருக்கா. ஏன்னா அவள் கையில் மட்டும்தான் கரை இருக்குது, நீங்கள் எல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க. அப்போது உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, தாமிக்கு மட்டும்தான் இல்லை அப்படின்ட்டு அந்த ஹெட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே நம்ம தாமியை பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் அப்படின்ட்டு நான் தான் அவங்களுக்கெல்லாம் கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறா. அவங்க பார்த்திங்கன்னா ஏன் உனக்கு இந்த சைத்தானை பார்த்தெல்லாம் பயம் இல்லையா என்ன, நீ பாட்டுக்கு கையை வச்சுட்ட அது உனக்கு கடிக்காத அப்படின்னு கேட்க. இல்லை நீங்கள் பொய் சொன்ன கடிச்சுன்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ என் கை நான் உள்ளே விட்டு பார்த்துட்டேன்ல, எனக்கு கை நல்லா தானே இருக்குது, எனக்கு ஏதோ நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா மூஞ்சியில் ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் தாமியை பார்த்தோன்னே நான் உன்னை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா தாமியை பார்த்து எதையோ சூஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசரை காட்டுறாங்க. இளவரசருக்கு டெஸ்ட் போல் அது எல்லாத்தையும் சைன் பண்ணி பாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் இளவரசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததா எல்லா காரணம்னு பாராட்டிட்டு இருக்க. அதில் ஒரு எக்ஸாமில் மட்டும் ஃபெயிலாக போயிடுறாங்க. பட் டீச்சரே பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் பெருசாக சொல்லலை, அடுத்த டைம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் என்னோட அசால்ட்டு தான் காரணம், நான் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக படித்து இதை கிளியர் பண்ணிவிடுவேன்ட்டு இவர் 5 வயசில் 50 அடி வசனம் பேசிகிட்டு இருக்க. இளவரசர் இந்த மாதிரி யாரோ இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அவர் மூஞ்சி அப்படியே வாடிடுது. இந்த பக்கம் நீ எப்படி சின்ன பிள்ளை, உன்னை எதுக்கு அங்கே தனியாக அமைக்கிறாங்க, உனக்கு வழி கூட தெரியாது, நீ என்ன பண்ணுவ தாமி அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்ருக்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எப்படியும் வழி கண்டுபிடிச்சி போயிடுவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு தாமி எங்கேயோ போயிட்டுருக்கா. பட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு இருக்குல்ல அதை தெரியாமல் தண்ணிக்குள்ளே வேற போட்டுறா, காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. இங்கே அவங்க இறந்தாங்கன்னு சொன்னாங்களே அவங்க வந்து இளவரசரோட பாட்டி, அவங்கள காட்டுறாங்க. இங்கே இந்த மாதிரி இளவரசர் இன்னுமா படிச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டு இருக்க.
பாவம் அப்படின்ட்டு இந்த கோட்லேடி கிம் சொல்லிட்டு இருக்காங்க. இறந்தது அவங்க பாட்டி, இவர் எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளவரசர் திருட்டுத்தனமாக அரண்மனை விட்டு வெளியே போகிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் அப்படியே போயிட்டுருக்க. இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க தாத்தாட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நான் பாட்டியை பார்க்கணுன்ட்டு. நான் தான் சொல்கிறேன்ல பார்க்க முடியாதுன்ட்டு. இப்போ நீ என்ன நினைக்கிற? இப்போ நீ மட்டும் உங்கள் பாட்டியை பார்த்து உரிமை கொண்டாடிட்டு இருந்தனா அப்போ உங்கள் அப்பா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ தான் பலன் அனுபவிக்கணும். நீ ஒரு பாவப்பட்டவனோட பையனாக இருக்க விரும்புறியா என்ன? ஏன் இவங்க இளவரசர் பதவி வேண்டாமான்ட்டு இவர் மிரட்டிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ட்டு இவர் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் இப்போ இவர் நினச்சி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் என்னதான் இருந்தாலும் காட்டுக்குள்ளே சின்ன பையன் இல்லையா, பயத்துலேயே போயிட்டு இருக்காரு. சவுண்டு வேற பக்கத்தில் கேட்டுட்டு இருக்க. பேயெல்லாம் எனக்கு பயம் இல்லை, நல்லா சரியான வீரன், பேயை பார்த்தா ஒரே அடிதான் அப்படின்ட்டு இவர் பேசிட்டு இருக்க. கீழே வேற தெரியாமல் விழுந்தாரு. ஐயோ அம்மான்ட்டு இவர் இழிஞ்சிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து ஒரு கையே அவர் பதறி அடிச்சுட்டு ஏன்னு கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம தாமி வந்திருக்கா. அப்புறம் 2 பேர் என்ன போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்காது, பட் கூட வராங்களே 2 பேரும் போய் சேர வேண்டிய ஓடன்ட்டு ஒன்றா போயிட்டு இருக்க. இவன் என்ன நைட்டு வந்திருக்கா, ஒருவேளை இவன் மோகினி பிசாசா இருப்பாளோ அப்படின்ட்டு நம்ம இளவரசர் ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நைட்டு சுற்றிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் திருடனாக்கி இருப்பானோ, எதுக்கும் உஷாராக இருப்போன்ட்டு. அம்மா உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு தாமி கேட்குறா. அம்மா உன்ன மாதிரி அரண்மனையில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்டலாம் நான் இப்படி என் பேரை சொல்கிறதுங்க போது தாமிக்கு என்னடா சொன்னன்ட்டு கோவம் வந்துருச்சு. நான் கொஞ்ச நாள் 5th லெவல் கோட்லேடி ஆகிடுவேன் தெரியுமாங்கும் போது அவன் சிரிக்கிறான். நீ எல்லாம் ஸ்டேட் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் எக்ஸாமே எழுத மாட்டேனே அப்படின்ட்டு இளவரசர் சொல்ல. அப்படின்னா நீ என்னை விட கீழடா அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி லைட்டு வந்துருச்சு வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம தாமி இளவரசர் அப்படியே நடத்த வந்துட்டு இருக்க. தாமி கேட்டை பார்த்தோன்னே ஓட இளவரசர் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சுங்கும் போது நான் இங்கே அரசரோட அனுமதி இல்லாமல் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது இவளுக்கு ஒரே ஷாக்கு. என்ன சொல்கிற நீ, ஒரு காணிக்யூபோட வீட்டுக்கு அரசரோட அனுமதி இல்லைன்னா உன்னை கொன்று போட்டுருவாங்க தெரியுமான்ட்டு கேட்டுட்டு இருக்க. இளவரசர் அப்புறம் இப்போ விட்டால் எப்போ நான் அவங்களை பார்ப்பேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இரு அப்படின்ட்டு 2 செவிரறி குடிச்சு நைட்டு குதிச்சுட்டு இருக்குதுங்க. நம்ம தாமி எப்படியோ குதிச்சுட்டா, இளவரசர் தான் முக்கி மோதின்ட்டு அவர் எப்படியோ தட்டு மாதிரி குதிச்சிடுறாரு. இவர் செப்பலெல்லாம் வெளியே கழட்டி விட்டுட்டு போக, நீ என்ன உன் மாமியா வீட்டுக்கா வந்திருக்க, முதல்ல போய் ஷூவை கழட்டிட்டு வா, இதை வச்சே உன்னை பிடிச்சிட போகிறாங்கன்ட்டு தாமி ஷூவோயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் எப்படியோ அப்படியே நைஸாக கதவு திறந்து அந்த இறந்து போயினாங்களே அவங்கள பார்க்க வந்துடுறாங்க. நான் இன்னைக்கு நிஜமாலுமே உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை, நான் என்னையே அறியாமல் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன இருக்குன்னா இவ ஒரு நாள் கேட்டிருப்பான், எப்படி நீங்கள் உங்கள் பெத்த பையனையே கொள்றதுக்கு அனுபவிச்சிங்க, நீங்கள் தானே அவங்கள பெற்றிங்க, அப்புறம் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஒரு கொடூரமான அம்மானு சொல்லிட்டு ஒருவேளை நானும் அப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன்னா என்னையே கொண்டுருவீங்களே அப்படின்ட்டு அவங்க பாட்டிக்கிட்ட அழுதுட்ருப்பான். அவங்க பாட்டினால் அழுகியே தாங்க முடியாது. என்னை மன்னிச்சிரு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு இவங்க பாட்டி அழுதுருப்பாங்க. அதை நினச்சி இவன் அழுதுட்ருக்க. தாமி தான் பார்த்தீங்கன்னா அழுகாது அப்படின்ட்டு கண்ணை தொடச்சி விட்டுட்ருக்கா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஏன்னா இப்போ அவங்க இறந்துட்டாங்களே, அதனால் நீ கண்டிப்பாக தெரியாமல் தான் சொல்லியிருப்பேன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. வெளியே இருக்கிற விளக்கு அது எப்போவாச்சும் காத்தடிச்சா மட்டும்தான் எரியும், பட் நீ வரேன்னு தெரிஞ்சுப்பாரு, உங்கள் பாட்டி உனக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்கள உன்னை மன்னிச்சிட்டாங்க, அவங்க இப்போ நீ வரக்க தான் காத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தாமி ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லிட்டு இருக்க. அப்பான்னு பார்த்து அரசர் வந்துட்டாருன்னு வேறு சவுண்டு. 2 பயந்துக்குதுங்க. ஓட்டம் அப்படின்ட்டு 2 பேரும் ஓடலான்ட்டு வெளியே போய் பார்த்தா அங்கேயும் சவுண்டு வேறு ஜாஸ்தியாக இருக்குது. உள்ளே ஓடு அப்படின்ட்டு 2 ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்ட்டு தாமி ஏதோ ஒரு குறுக்கு வழி மாதிரி கண்டுபிடிச்சிட்றா. அது ஏதோ ஓப்பன் பண்ணோன்னே இருக்க குட்டி ஜன்னல் தானே. இவன் எப்படியோ இளவரசனை தள்ளி விட்டுடுறா. அவன் எப்படியோ சேஃபாக வெளியே போயிட்டுருக்க. நம்மளும் போயிடலான்னு போகிறா. பட் அரசர் வந்துட்டாங்கன்ட்டு வெளியே ஒரு சவுண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கும்போது நான் என்ன இதோட விதி, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரசர் பார்த்தீங்கன்னா யாரையும் கேட்குற மாதிரி இல்லை, எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டு இவர் பாட்டுக்குள்ளே வந்துட்டுருக்க. அங்கே தாமி நைஸாக அழகாக ஒரு செட்டப்பை போட்டு விட்டுறா. யார்மா நீ அப்படின்னு கேட்டுட்ருக்க. என்ன மரியாதை செலுத்துறதுக்காக அனுப்பிச்சி வச்சாங்க அரசவையிலிருந்து அப்படின்ட்டு இவ அப்படியே சொல்லிட்டு இருக்கா. சரி எந்திரி அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்காங்க. தோ இங்கே படுத்திருக்கா பார்த்தீங்களா, இவ எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தானவங்க தெரியுமா. முதல்ல நான் இவங்களை பார்க்கும்போது அவங்களும் உன்ன மாதிரியே இந்த அரண்மனையில் ஒரு கோட் லேடியாக தான் இருந்தாங்க. அப்போது எங்கள் அம்மா ஒரு காணிக்யூபா, நான் அப்போ கடைசி இளவரசன், எல்லாரும் என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தியா நான் ஒரு அரசராயிட்டேன். அப்போல்லாம் இவ தான் என் கூட இருந்தா. இதோ இந்த ஐஸ் இருக்குது பார்த்தியா, இதை விட என் மனசு ரொம்ப கல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம்மா நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் ஒரு படிக்கிற கோட்லேடியே ஆகணும், நான் எழுதுகிற கோட்லேடியே ஆகணும் அப்படின்னு தாமி சொல்லிட்டுருக்க. நம்ம அரசர் பார்த்திங்கன்னா கபோர்ட்லேருந்து ஏதோ ஒரு புக் எடுத்து இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அவள் இதை வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்க. அரசர் கொடுத்தது தானே வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவர் கண்ணை தடிச்சிட்டு நம்ம அரசர் கிளம்பிட்டுருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோட்லேடி கிம் வந்து தாமியை ஹெட்டு கிட்ட கூப்பிட்டுருக்காங்க. ஹெட்டு பார்த்திங்கன்னா உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். இப்போது நான் ஒரு கோட்லேடியாக இருந்தால் கடைசி நொடி எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். நீ ஒரு கோட்லேடியாகவே செத்துட்டேன்னு வச்சுக்க, உன்னை அரண்மனைக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஆனால் நீ அரண்மனைக்குள்ளே சாகருக்கு உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்ட்டு தாமிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தோ அங்கே பாரு,
ஒருவேளை நீ அரசரோட கோட்லேடி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அரண்மனையில் சாக விட்டுருவாங்க. எல்லாவோட கோட்லேடியோட ஆசையும் இதுதான். எல்லா ஒரு கோட்லேடி கடைசியாக விரும்புறது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போவே இவ்வளோ அழகாக இருக்க முகம் இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்பவே அழகாயிடும். தோ நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேவா, நீ நினச்சா நீ கூட அவங்கள மாதிரியே ஆக முடியும் அப்படின்ட்டு நம்ம தாமக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடுங்காட்டி தான் ஃப்ளாஷ்பேக்கில் போச்சு. பட் செகண்ட் எபிசோடில் தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா என்ன ஏதுங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் ஏற்கனவே ரொம்ப டவுனில் இருக்குது. அது நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நீங்கள் ஏதோ கொடுக்குற கொஞ்சம் சப்போர்ட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். பாய் ஸ்வீட்டீஸ்.